ஹலோ, வணக்கம் பிள்ளைகளே. நம்ம இன்றைக்கி வடகறி டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. முதல் நாளே என்ன பண்ணணும், வடகறி கடலைப்பருப்பை ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து அதில் அரைச்சி உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, சோம்பு போட்டு வச்சிடணும். பாருங்கள், அரைச்சி அவிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி எடுத்து இந்த வடகறி செய்கிறேன் பாருங்கள். இதை உடச்சிக்கணும். பாருங்கள், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். கடாயை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். அடுத்து பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்தபடியாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு வதங்கலையும் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வதங்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதிலே பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கியும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன். இது எல்லாம் நல்லா வதங்கியும் கடலைப்பருப்பு அவிச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரைச்சிட்டு பாருங்க அதை கொட்டிக்கலாம். கடலைப்பருப்பு நேற்றுக்கு நைட்டு என்ன பண்ணிட்டேன், ஊற வச்சு அரைச்சி இட்லி குண்டானில் வச்சு ஆவி போட்டு வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம வடை செய்து கூட நம்ம வடகறி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் கம்மியாக இருக்கும். எண்ணெய் கம்மியாகவும் ஹோட்டல்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொதி வரட்டும். வடகறி சூப்பராக ஆயிடுச்சு. இந்த வடகரியில்
கொத்தமல்லி கருவேப்பிலை. சூப்பரான வடகறி ரெடி பாருங்க. மாற்றிக்கலாம். வடகறி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அருமையான வடகறி ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.